நல்ல சுட சுட இட்லிக்கு ஊற்றி சாப்பிட்றதுக்கு டிஃபன் சாம்பார் வந்து இதை மாதிரி செஞ்சு பாருங்கள். இந்த சாம்பார் எப்படி செய்யலான்னு பார்ப்போம். குக்கரில் எண்ணெய் சேர்த்துருங்க. எண்ணெய் சூடான பிறகு கடுகு போட்டு பொரிய விட்டுட்டு ஒரு 2-3 காஞ்ச மிளகாய் கிள்ளி சேர்த்துருங்க. கொஞ்சமாக பெருங்காய பொடியும் போட்டு நல்லா பொரிய விட்டுட்டு சின்ன வெங்காயம் சேர்க்கணும். சின்ன வெங்காயம் கொஞ்சம் நிறையவே சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 30 சின்ன வெங்காயம் சேர்க்குறேன். சின்ன வெங்காயம் சேர்க்கும்போது சாம்பார் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் இதில் 2 பச்சை மிளகாய் கீரை சேர்த்துருங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்து இந்த வெங்காயத்தை நல்லா வதக்கிடுங்க. வெங்காயம் நல்லா வதங்கி வந்த பிறகு பாதி அளவு வெங்காயத்தை வந்து தனியாக எடுத்து வச்சுருங்க. மிச்சம் இருக்க வெங்காயத்தில் வந்து ஒரு 4 பழுத்த தக்காளி, பெரிய சைஸ் தக்காளி அதை சின்னதாக வெட்டி சேர்த்துருங்க. ஏன்னா நம்ம அந்த சாம்பாரில் புளி சேர்க்க போகிறது கிடையாது, தக்காளிக்குள்ள புளிப்பு மட்டும்தான். இப்போ தக்காளியில் உப்பையும் சேர்த்து இந்த தக்காளியை நல்லா வதக்கிடுங்க. தக்காளி நல்லா வதங்கி வந்த பிறகு தேவையான அளவு சாம்பார் பொடி போட்டு ஒரு கிண்டிட்டு ஏற்கனவே 1 கப்பு துவரம் பருப்பை நல்லா கழுவிட்டு ஊற வச்சுருந்தேன். அந்த பருப்பையும் சேர்த்துடலாம். தண்ணி கொஞ்சம் நிறையவே சேர்த்துட்டு குக்கரை மூடி ஒரு 3 விசில் வச்சுருங்க. 3 விசில் வந்த பிறகு திறந்து இந்த சாம்பாரை கொதிக்க விட்டுடலாம். சாம்பார் இந்த அளவுக்கு தண்ணியாக இருக்கணும். சின்ன வெங்காயத்தையும் வதக்குனதை சேர்த்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் கடலை மாவில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கரைச்சி சாம்பாரில் ஊற்றி நல்லா கொதிக்க விட்டுருங்க. இப்போ சாம்பார் வந்து நல்லா திக்காகி வந்துடும். கடைசியில் கொத்தமல்லி எல்லாம் தூவி இறக்கிருங்க. சாம்பார் ரெடி. ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.